Let's go. ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ப்ரீத்திஸ் கிரியேஷன். ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் நான் லாங் வீடியோலையும் நான் பேசலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ என்னோடய யூடியூப் ஜேர்னி எப்படி ஆரம்பிச்சிருந்தது தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். என்னோடய டே 30 சேலஞ்சை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அதில் நம்பர் 1 டே 1 சேலஞ்சாக நான் இதை எடுத்திருக்கேன். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் இருக்கும். அந்த மாதிரி தான் நான் இதை ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு ஒரு பேஷன் இருந்துச்சு, இருந்துகிட்ருக்கு, இருக்கும், இனிமேலும் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். இது எய்தர் இதனால் ரெவென்யூ ஜென்ரேட் பண்ண முடியுன்றதுலாம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஓகே, ஒய் கான்ட் தட்? ரெவென்யூ இருந்தால் என்ன? அது கண்டிப்பாக நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஆப்வியஸாக எல்லாருமே ஓடுறது ரெவென்யூக்காக தான் ஓடுறாங்க. ஸோ இது ஒன் ஆஃப் த பிளாட்ஃபார்ம். வீட்லேயே நம்ம பண்ண முடியும்னா கண்டிப்பாக நம்ம பண்ணிட்டு போகலாம். ஓகே, இது லேட்டராக தான் நம்மளுக்கு ரிசல்ட் வரும். இட்ஸ் ஓகே, தட்ஸ் ஓகே. அதனால் நான் இந்த பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணேன். ஸோ என்னோட நேம் ப்ரீத்தி. என்னோடய ஃபுல் நேம்லாம் நான் லாஸ்ட்டாக நான் ரிவீல் பண்ணுறேன். அப்கமிங் வீடியோஸில் நான் ரிவீல் பண்ணுறேன். என்னோடய ப்ரொஃபஷன் ஹெச்ஆர் ப்ரொஃபஷன். நான் என்னோடய ஜாபை என்னோடய குழந்தைக்காக நான் குவிட் பண்ணிவிட்டு நான் வீட்டில் இருக்கேன். அதாவது நான் இப்போ வரைக்கும் ரீசெண்டாக நான் லாஸ்ட் வீக் வரைக்கும் நான் போனேன், ஜாப்க்கு போனேன். இந்த ஆக்சிடெண்ட் எனக்கு நடந்துடுச்சு. இது ஜஸ்ட்டு ஒரு மைனராக நடந்தது தான் நாங்கள் நினச்சோம். ஆனால் இங்கே 25 ஸ்டிச்சஸ் போடுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது யார் மேலேயும் தப்பு கிடையாது. என் மேலேயுமே தப்பு கிடையாது. இது நடக்கணும்னு இருந்திருக்கு, நடந்து முடிஞ்சிச்சு. ஸோ ஓகே, இதனால் எனக்கு ஒன்றும் ஆகிடப்போகிறது இல்லை. இப்போ என்னோடய ஃபேஸ் காட்டாமல் நான் வீடியோஸ் போட முடியாது. ஸோ அதனால் நான் ஓகே, இது என்ன, இது ரெக்கவர் ஆகிற ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ அதனால நானும் செக்கப்ஸ் போயிட்டுருக்கேன். கண்டிப்பாக ரெக்கவர் ஆகிடுன்ற ஒரு கான்ஃபிடென்ஸில் தான் நான் இந்த வீடியோவே போடுறேன். ஏன்னா இது நம்மளே மோட்டிவேட் பண்ணிக்கணும். நம்ம இதை நம்ம இதில் ஹைட் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ எனக்கு இருக்கிற பிளாட்ஃபார்மில் நான் சொன்னேன்னா 4 பேர் இதை பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவாங்கன்றது ரீசனுக்காக தான் நான் இந்த வீடியோவை நான் ஷூட் பண்ணுறேன். கான்ஃபிடென்ஸ் பூஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோவே நானே பூஸ்ட் பண்ணிக்கிட்டு நான் ஷூட் பண்ணுறேன். ஸோ என்னென்னா அது வேறு கதை. அதை நான் அப்புறமா சொல்கிறேன். ஸோ என் யூடியூப் ஜேர்னியை எதுக்கு ஆரம்பித்தேன்ற ரீசனுக்காக தான் நான் சொல்ல வந்தேன். ஸோ இது நான் 2019 20லேயே ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறமே நான் ஒரு சேனல் வச்சுருந்தேன். ஸோ அந்த சேனலில் ஒரு 75 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க. ஆனால் டியூ டு அதுவும் நல்லாவே கொஞ்சம் வியூஸ் போக தான் செஞ்சுது. அதுக்கப்புறமா நான் ஜாப் போக ஸ்டார்ட் பண்ணிட்டதுனால என்னால் ஃபர்தராக வீடியோஸ் போட முடியல. அதுக்கப்புறம் டெக்னிக்கலாக என்னென்ன போடணுன்றதுலாம் எனக்கு தெரியல. ஸோ தெரியணும்னா வீடியோ ஷூட் பண்ணணும், அதில் ஓகே, கொஞ்சம் அவேராக தான் இருந்தேன். பட் இருந்தாலுமே கண்டினியூஸாக போடணும், கன்சிஸ்டன்சியாக போடணுன்றதுலாம் தெரியல. ஸோ அப்படியே எனக்கு இன்ட்ரெஸ்ட் விட்டு போச்சு. ஆனால் எனக்கு பேஷன் இருந்துச்சு. ஓகே, பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஷன் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறமா அதுக்கான ஒரு கரெக்டான ஒரு இதுவே இல்லை. ஸோ அதனால் நான் அதை விட்டுட்டேன். ஸோ டோட்டலி அது எல்லாமே எடுத்துட்டேன். இருந்தாலும் நம்மளுக்குள்ளே இருக்கிற ஒன்று நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும், நம்ம ஏதாச்சும் பண்ணணும், ஏதாச்சும் பண்ணணும், ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டேன். அந்த மாதிரி இருக்கும்போது தான் நான் ஓகே, நம்ம இதையே நம்ம ஃபுல்லாக பண்ணலாம், ஏன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த இயர் ஒரு ஃபெப்ரவரி மந்த் இருக்கும் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போயும் எனக்கு 33 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்க. நான் ஒன்றும் வெல் க்ரோன் யூடியூபர்லாம் கிடையாது. நான் ஜஸ்ட்டு இப்போ தான் ப்ளூமிங் யூடியூபர். ஸோ ஓகே, பரவாயில்ல, நம்மளால் ஒரு 4 பேர் யூஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறாங்க, நம்மளோட ரெசிபி பார்த்து 4 பேர் ட்ரை பண்ணுறாங்க, நம்மளோட பேசுகிறதுனால கொஞ்சம் 4 பேர் மோட்டிவேட் ஆகுறாங்க அப்படின்னா ஒய் கான் வி புட் வீடியோஸ் அப்படின்ற ஒரு தாட் தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் இந்த பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணேன். இதுதான் என்னோடய மேஜர் ரீசன். அதுக்கப்புறமா என்னோடய பேஷன் தான். நமக்கு வருதோ வரலையோ நம்மளுக்கு பிடிச்சதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுதான் என்னோடய மேஜர் ஸ்டோரியே யூடியூப் ஜேர்னிக்குள்ளே நான் வந்தது. ஸோ இதில் அப்புறமா நான் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், ஃபர்ஸ்ட் எந்த கண்டென்ட் போகிறதுனே எனக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது. ஓகே, ஓரளவுக்கு குக் பண்ணுவேன். ஸோ அதனால அந்த கண்டென்ட்டும் போடுவேன். அதுக்கப்புறமா மோட்டிவேட்டாக கொஞ்சம் ஸ்பீச்லலாம் நல்லா ஒரு இது இருக்கிறதுனால கொஞ்சம் மோட்டிவேட்டாக மற்றவங்க கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் பேச தெரியும். அதனால் அந்த கண்டென்ட் போகலாமா, இந்த கண்டென்ட் போகலாமா அப்படின்ற ஒரு கன்ஃப்யூஷன் எல்லா யூடியூபருக்கும் இருக்கிற மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. ஸோ
ஸோ அதனால வந்துட்டு நம்ம லைஃப் ஸ்டைல் விலாகே பண்ணலாம். நமக்கு வந்து என்னால் டே டு டே டெய்லியும் என்ன நடக்குதுன்றதெல்லாம் என்னால் போட முடியாது. பட் வந்துட்டு ஒரு சில மெயினான கண்டென்ட் வந்து என்னால் கொடுக்க முடியும். ரெசிபீஸ் கொடுக்க முடியும். ஒரு நியூ ரெசிபீஸ் ட்ரை பண்ணுறேன்னா அதை வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை சூஸ் பண்ணி தான் நான் வந்து யூடியூப்குள்ளேயே வந்தேன். ஸோ இது மாதிரி நிறைய பேரும் வரணும் அப்படிங்கிறத வந்து நான் ஆசைப்படுறேன். எய்தர் ரெவென்யூவா எதுவாக இருக்கட்டும், நம்ம வந்துட்டு கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வந்து நம்ம இது வீட்டிலேருந்தே நம்ம பண்ணலாம் அப்படின்றபோது இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் தான். அதுவும் 2025 வந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆல்ரெடி நிறைய பேர் நிறைய காம்படிஷன்ஸ் இருக்குது. நிறைய பேர் வந்து இன்னும் முன்னாடி போயிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம வந்து ஒரு ஸ்டெப் எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த யூடியூப் ஜேர்னிக்குள்ளே வந்தது. ஸோ இதுதான் என்னோடய யூடியூப் ஜேர்னிக்குள்ளே வந்ததோடைய ஸ்டோரியே வந்து இந்த டே 1 சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதுக்கான ரீசனும் நான் சொல்லிட்டேன். ஆனால் இது ஒரு பெரிய கடல் தான் நான் சொல்ல முடியும். பிகாஸ் வந்துட்டு நம்ம இதில் கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது. நம்ம வந்து சர்வசாதாரணமாக என்னப்பா யூடியூப் தானே, யூடியூப்பில் வீடியோஸ் போட்டால் காசு வரும்ல அப்படின்ற வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் அப்படி கிடையவே கிடையாது. ஒரு வீடியோவையும் அதை ஷூட் பண்ணி அதை எடிட் பண்ணி அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுட்டு அதை வந்து எடிட் பண்ணி அதை ப்ராப்பரான ஒரு டைமில் அப்லோட் பண்ணி அதை வந்து கரெக்டான கீவேர்ட்ஸு கரெக்டான ஒரு விஷயங்களை கொடுத்து நம்ம வந்து அதை அப்லோட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே போயிடும் சொல்லப்போனால். அதுதான் எல்லா யூடியூபர்ஸும் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஈவன் ஒரு பெரிய யூடியூபர்ஸாக இருந்தாலும் கண்டிப்பாக அதை ஃபேஸ் பண்ணுவாங்க தான். ஆனால் எப்போவுமே ஒரு ஹார்ட் ஒர்க் இல்லைன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. 2வது கன்சிஸ்டன்சி. நான் வந்து தெரிஞ்சுக்கொண்ட விஷயங்கள் இப்போ நான் கண்டினியூஸாக போடுறதுனால நான் தெரிஞ்சுக்கொண்ட விஷயங்கள் என்னென்னா இதுதான். நம்ம கன்சிஸ்டன்சியாக போடணும். அண்ட் ஆல்சோ வந்து ஹார்ட் ஒர்க்காக இருக்கணும். வியூஸ் வருதோ வரலையோ நம்ம கன்சிஸ்டன்சி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நல்ல கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணி தான் நான் வந்துட்டு இதை வந்து நான் கன்சிஸ்டன்சியாக பண்ணிகிட்ருக்கேன். இன்னுமே எனக்கு 33 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ வந்து நான் இந்த சேலஞ்சை வந்து எடுத்திருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே வந்து இன்ஸ்பைரிங்காகவும் ஐடியாவும் கிடைக்கும்னு நம்புகிறேன். ஸோ யூடியூபுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்னன்றதை நிறைய யூடியூப் சேனல்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ தெரிஞ்சுக்கலாம். ஆனால் பேசிக்காக உங்களுக்கு ஒன்றுமே இல்லைனாலும் ஜஸ்ட் ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தாலே போதும், நீங்கள் வந்துட்டு யூடியூபர் ஆகலாம். ஸோ அதுக்கப்புறமா ஃப்ரீ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் பண்ணலாம். ஆனால் அது மட்டும் கிடையாது. நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம வந்து குவாலிட்டியான கண்டென்ட் கொடுக்கணும். குவாலிட்டியான ஒரு கிளாரிட்டியான வீடியோஸ் எதுவுமே வந்து இன்னும் பெட்டர் டே பை டே வந்து நான் எப்படி என்னை பெட்டர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து நான் ரொம்ப யோசிக்கிறேன். ஸோ இன்னைக்கு இதை விட நான் எப்படி கொடுக்கலாம், இதை விட எப்படி கிளாரிட்டியாக கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஒரு விஷயமும் கற்றுக்கிட்டு தான் நான் பண்ணுறேன். நான் வந்து யார்கிட்டையும் எதையுமே வந்துட்டு நான் போயிட்டு படித்து இதுக்காக கோர்ஸ் படித்து அந்த மாதிரிலாம் நான் பண்ணலை. ஸோ வந்து பெண்களே உமன்ஸ் எல்லாருக்கும் நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, நம்ம வந்து ஐடியலாகவே இருக்கவே கூடாது. ஏதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சது நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா தட் இஸ் வெல் அண்ட் குட். நம்ம வந்து படிக்கிற பிளாட்ஃபார்மை வந்து எஜுகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பாக அதில் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஸோ உங்களால் வேலைக்கு போக முடியலன்னா நீங்கள் இந்த மாதிரியும் பண்ணலாம். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம வந்து ஐடியலாகவே இருக்கக்கூடாது. அப்போ வந்து நம்ம ஐடியலாக இருந்தோம்னா நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து இது எனக்கு கோத்ரூ பண்ணதை தான் நான் சொல்கிறேன். நமக்கு வந்து நிறைய கோத்ரூ பண்ணுவோம். நம்மளுக்கு தேவையில்லாத டிப்ரெஷன்ஸ் வரும், தேவையில்லாத பிரச்சனைகள் வரும், வீட்டிலேருந்தும் வரும், வெளியிலேருந்தும் வரும். ஸோ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளை வந்து வேறு விஷயத்துக்கு நம்ம வேறு விஷயத்தில் நம்ம வந்து கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டோன்னா நம்ம கண்டிப்பாக வந்துட்டு இதுலேருந்து நம்ம வெளியில் வந்துட்டோன்னா நம்மளுக்கும் வந்து ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிடும். அதே மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம செய்கிறதுக்குரிய ஃப்ரீடம் கிடச்சிடும். நம்ம பேஷனை நோக்கி ஓட ஆரம்பிச்சிடுவோம். கண்டிப்பாக வந்துட்டு இதெல்லாமே வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இது கிடைச்சதுனாலே நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஸோ அதனால வந்து நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் நான் யூடியூப் மட்டும் சொல்லலை. யூடியூப்பு வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம். இது வந்து கரெக்டான டைமில் நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம கரெக்டாக ரீச் ஆகலாம். ஈவன் தோ இதையே நான் லேட்டராக தான் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி தான் நான் இப்போ போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ
ஆனால் நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் நம்ம வந்து அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டே பை டே நம்மளை வந்துட்டு க்ரோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு புது விஷயங்கள் நான் வந்து ஒரு இந்த 30 டேஸ் சேலஞ்சில் வந்துட்டு நான் கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லாம் கொடுக்க வந்து நான் ட்ரை பண்ணுறேன்னா நான் ஆல்ரெடி வந்துட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நான் கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய கண்டென்ட் பிடிச்சதுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நல்ல கமெண்ட்ஸை கண்டிப்பாக போடுங்க. அதை வந்து நான் ஏற்றுக்கொள்கிறேன். கண்டிப்பாக நான் வந்துட்டு நல்ல கண்டென்ட்ஸை கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த டேக்கான சேலஞ்ச் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. நான் ஏன் யூடியூப்குள்ளே வந்தேன்றதை சொன்னேன். இன்னும் எலாபரேட்டான ஸ்டோரிஸ்லாம் வந்துட்டு இன்னும் ஃப்யூச்சர் வீடியோஸில் கொடுக்க பார்க்குறேன். என்னோட ஆல்ரெடி அப்லோட் பண்ண ரெசிபீஸு, அதுக்கப்புறமா வந்துட்டு நிறைய விலாக்ஸு எல்லாமே நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக புது சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தால் போய் சேனலை செக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வீடியோஸை பாருங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் நாளைக்கான வீடியோவுக்கு வந்துட்டு நாளைக்கான சேலஞ்சுக்கு நம்ம பார்ப்போம். ஸோ தேங்க்யூ. இவ்வளோ பொறுமையாக எல்லாருமே இவ்வளோ நேரம் இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக நாளைக்கு நல்ல கண்டென்ட்டோடு நான் வரேன். தேங்க்யூ. Until then, it is signing off from Preeti's Creation. Bye bye.